இனிமேல் சத்தியமாக குடிக்கூடாதுடா. இந்த டைலாக் வந்து மங்காத்தாவிலேருந்து அடித்த மாதிரி இருக்குது. கோட் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரே மாஸ் போட்டு நிற்குது. 1 மணி நேரத்தில் 2 மில்லியன் ஆகிடும் போல் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. அவர் ஆனால் டைமிங்கில் வந்து மிஸ் பண்ணிட்டார் தலைவர். அவர் வந்து 5 o'clock சொன்னார், ஆனால் 5:02 தான் அது அப்லோட் ஆச்சு. அதுக்குள்ளே அங்கே ஒரே கமெண்ட்ஸு ட்விட்டரில் அதில் எல்லாம் என்னங்க சொத போகிறீங்க அப்படின்ட்டு என்னங்க அப்படின்ற. இந்த படத்தில் வந்து நிறைய வெங்கட் பிரபுது கிரிஞ்சி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு கிரிஞ்சி விஷயம் என்னென்னா, அதுதான் ஸ்டார்டிங்கில் வச்ச அந்த டைலாகு, இனிமேல் சத்தியமாக குடிக்கூடாதுரா அப்படின்றது. இது வந்து அவர் நிறைய இடங்களில் வச்சிட்டாரு. இன்னொரு கிரிஞ்சான விஷயம் எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, 68 சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது தளபதி இது 68 படம் அப்படின்றத சுசகமாக சொல்கிறாராம் வெங்கட் பிரபு. 68 இன்டர்நேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். எனக்கு என்னமோ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒன்றும் அவ்வளோ திருப்தியாக இல்லை. இந்த ட்ரெய்லரில் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து தளபதி வந்து குடிச்சினே இருக்கார். ஒய்ஃபுக்கு வந்து இவர் மேலே டவுட் வருது. இவர் வந்து வேறு ஏதாவது லேடிஸ் ப்ராப்ளம் அது இது ஏதாவது இருக்குதா அப்படின்றது இதெல்லாம் வந்து காமெடியாக வச்சுட்டு, அப்புறம் இதில் ட்விஸ்ட்டு வந்து பையன் அப்பா அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு. பையன் தான் டெரரிஸ்ட்டு போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து கொண்டு வந்து விடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் காட்டுறாங்க, பிரேம்ஜியை காட்டுறாங்க, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பாம்பு வைக்கிறாங்க போல் இருக்குது. மோகனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு. இந்த பிரபுதேவா, ஜெயராம், பிரசாந்த் இவங்கெல்லாம் வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜல்சா தான் பண்ணுகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனாலும் படம் எடுத்து முடிஞ்சாச்சு. படம் இனி ரிலீஸ் ஆகி போடுன்னு போடும். ஆனால் பார்க்கலாம். படத்தில் வந்து ட்விஸ்ட் ஒழுங்காக இல்லைன்னா விஜய் படமாக இருந்தாலும் லியோ மாதிரி கழுவி ஊற்றினாலும் ஊற்றிடுவாங்க மக்கள். ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தளபதி அப்படின்னும் போது. தளபதிக்காகவே போய் பார்க்குற பசங்க தான் ஜாஸ்தி. இந்த சீன்லாம் வந்து பேங்காக்கில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பேங்காக்கில் வந்து இவர் ஃபேமிலியோடு போயிருக்காரு. ஃபேமிலியோடு எவனா பேங்காக் போவானா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வேறு கேட்குறாரு பிரசாந்த். அதெல்லாம் வந்து ஒரு காமெடி. இந்த சீன் வந்து இவர் ஃபஸ்ட்டு இவருடைய ஆக்ஷன் காட்டுற விஷயம் போல் இருக்குது. சரிப்பா, எப்படியோ தளபதி இது படம் ரிலீஸ் ஆக போகுது, 5ஆம் தேதி வரப்போகுது. மோகன், இதுதான் மோகன். இன்னொரு கிரிஞ்சான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். தளபதியுடைய பேர் வந்து காந்தி. என்ன காந்தின்றது தெரியல, வேறு ஏதாவது ஒரு சைடு ஒரு பேர் இருக்கும். இதுதான் புல்ல லுக்கு. நம்ம அந்த வீடியோ சாங்கில் பார்த்தோம். அதை பார்த்து தான் நிறைய பேர் ஒரே கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இதில் ஓரளவுக்கு விஎஃப்எக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. சரி, அப்பா புல்ல எப்படி இது வந்து புல்ல வந்து டெரரிஸ்ட் ஆகிறான், இல்லை அப்பா வந்து கடைசி வரைக்கும் நேர்மையானவராக இருக்கார், பிள்ளைய வந்து கடைசியில் இவர் கொன்னுடுவாரா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு டவுட்டு. ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. மோகன் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ மேட்டர்லாம் பண்ணுறாரு போல இருக்குது. எப்படியும் ஆல் த பெஸ்ட் டு தளபதியுடைய கோட் வெங்கட் பிரபுவுக்கு. இது ஒரு பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படம் சொதப்பிச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் வெங்கட் பிரபுவுக்கு. பிரசாந்துக்கும் இது பெரிய படம், மோகனுக்கும் பெரிய படம். இவங்கெல்லாம் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் சினிமாவுக்குள்ளே திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி என்னமோ ரீஎன்ட்ரி மாதிரி அவங்களுக்கு இது. ஏன்னா தளபதி கூட நடிக்கிறதுன்றது அவங்க டைமில் வந்து இவர் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து இவர் எங்கேயோ இருக்கார், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இந்த சீனில் நான் சொன்னது, இதை பார்க்கும்போது தான் டவுட் வருது, இவர் தான் பாம்பு வைக்கிறார் போல இருக்குது. பாம்பு உன்னால் டிஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாரு. எப்படியோப்பா, ஆல் த பெஸ்ட் டு கோட். பார்க்கலாம், படம் இன்னும் ஒரு 10 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. பிரேம்ஜி ஓடுறான் பாருங்கள், போய்த்துக்கிறேன். ஸ்டண்ட்டு வந்து வேறு லெவலில் பண்ணோன்ட்டு வேறு மாதிரி ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் சூப்பர் கிங்ஸு, சென்னை சூப்பர் கிங்ஸு சொன்னேன் நான். மெட்ரோ ட்ரெயினுக்கு ஃபாலோ பண்ணின்னு பைக்கில் போகிறாரு. என்ன நடக்க போகுது தெரில. படம் வரும்போது ஸ்டேடியத்தையும் காமிச்சிட்டாங்க. ரொம்ப ஆப்வியஸான ஒரு இதுவாக காமிச்சிட்டாங்க இந்த ட்ரெய்லரை வந்து இவ்வளோ ஆப்வியஸாக காமிச்சிருக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஹையா அப்படின்ட்டு அதை நிறுத்துறது தான் நல்லாயிருக்கு.